சென்னை அடையார் இந்திரா நகர் ஃபர்ஸ்ட் அவென்யூவில் ஒரு அப்பார்ட்மெண்ட் முன்னாடி ஒரு கோணிப்பை இருந்தது. அந்த கோணிப்பையில் நிறைய ரத்தம் வெளியில் வந்தது. அதை பார்த்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் முன்னாடி இருக்கிற வாட்ச்மேன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிட்டாரு. போலீஸ் அந்த பேக்கை ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. அந்த பேக்கில் ஒரு டெட் பாடி இருக்குது. அந்த இறந்த நபருடைய பாக்கெட்டில் ஒரு ஃபோன் நம்பர் பேப்பர் மட்டும்தான் இருக்குது. அந்த போலீஸ் அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுறாரு. உடனே அந்த நம்பருடைய உரிமையாளர் ஃபோன் எடுக்கிறாரு. அவர் யாருன்னா அந்த நபர் ஒரு ஏஜென்சி ஒர்க்கர். அந்த நபர் வெளி மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருவாங்களே, அவங்களுக்கு வேலை வாங்கி தர்ற ஒரு ஏஜென்சி. அந்த நபர் இந்த பாடியை ஐடென்டிஃபை பண்ணார். இந்த நபர் யாருன்னு எனக்கு தெரியும்னு அவர் சொன்னார். இறந்த நபருடைய பேர் கௌரவ் குமார். இவர் வேலை தேடி என்கிட்ட வந்தார். நான் இப்போ வேலை இல்லை, ஒரு வாரம் கழிச்சு வான்னு அவரை சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறமா தீவிரமாக விசாரித்த பிறகு தரமணி ஏரியாவில் இருக்க சென்ட்ரல் பாலிடெக்னிக்கில் அவர் வாட்ச்மேனாக ஒர்க் பண்ணுறதாக ஒரு தகவல் கிடச்சிது. அங்கே நடந்த விசாரணையில் கௌரவ், அவருடைய மனைவி, அவருடைய 2 வயது ஆண் மகன் 3 பேருமே அந்த பாலிடெக்னிக் காலேஜுக்குள்ளே ஸ்டே பண்ணி தங்கியிருந்தாங்க. அப்போது இரவு டைமில் கௌரவுடைய நண்பர்கள் குடிச்சிட்டு கௌரவுடைய மனைவியை ரேப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அந்த நாய்ங்க. கௌரவ் அதை தடுக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணியிருக்காரு. அவரும் பதிலடிக்கு சண்டை போட்டிருக்காரு. அது கோவம் அந்த 5 பேருமே பார்த்திங்கன்னா கௌரவை அடித்து கொண்டிருக்காங்க. கௌரவுடைய மனைவியும் ரேப் பண்ணி மர்டர் பண்ணிடுறாங்க. அந்த கப்பலுடைய 2 வயசு குழந்தையும் கொலை பண்ணிடுறாங்க. கௌரவுடைய பாடி இந்திரா நகர் ஃபர்ஸ்ட் அவென்யூவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. குழந்தையோடைய பாடி மத்திய கைலாஷ் கோயில் பக்கத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் அந்த மனைவியோடைய பாடி இன்னும் கண்டுபிடிக்கல. இந்த சம்பவம் எல்லாமே அடையார் லொக்கேஷனில் நடந்திருக்கு. அது ஒரு ப்ரைமான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த உலகம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமானது. பாவம் புண்ணியம் எதுவுமே பார்க்காது. ஓகேவா? அவங்கவுங்களுடைய சுயநலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, முடிவும் எடுப்பாங்க. அந்த முடிவு எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. மற்றவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு வந்தாலும் அவங்களுக்கு கவலைப்பட மாட்டாங்க.